இந்த கர்நாடகாவில் ஃபஸ்ட்டு எத்தனை வருஷமாக பல ட்ரைபல் வில்லேஜ் போயிட்டேன். நீலகிரி ஆகட்டும், அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் போயிட்டோம். எங்கேயுமே இது வரைக்கும் இவங்களோட ஆயுதங்கள் நான் தொட்டு பார்த்ததும் இல்லை, உங்களுக்கு நான் காட்டினதும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஒரு ஆயுதத்தை வந்து நான் கையில் வச்சுருக்கேன். ஜனு குர்பானுடைய ஒரு அம்பு. அது அம்பு தானே? இது அம்பு வில்லு. ஆனால் அது வந்து வில்லுது, அம்பு தான் வந்து அம்பு இல்லை, வில்லு கையில் இருக்குது. அது தொட்டு பார்க்குறக்கே நமக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. இது உங்களுக்கு இந்த கயிறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களா செஞ்சு தான். ஆமாம், இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இது இவங்களா வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கில் இது என்னன்னு கேளுங்களேன். இது என்னது? நாறு தென்னை கயிறு, அந்த சூடி கயிறுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை நாறு, ஆனால் தென்னையோடது கிடையாது. இது அவங்க சொல்கிறாங்க வேறு ஏதோ இது ஏதாவது செடிகளில் கொடிகளில் இந்த மாதிரி எடுத்து பயன்படுத்தப்பட்ட நாரும். அதே மாதிரி இது வந்து தோல் மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது அந்த கலர் பாருங்கள், அந்த புகை கீழே வந்து ஃபயர் கேம்பு எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும். மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போவுமே கும்முன்னு கிடக்கா. அது இல்லாமல் அந்த இடத்துல வச்சு அது கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க. பாகுபலி யாரீவே வில்லு தூக்கிட்டு வரானே எடுத்து அப்படி வந்து உண்மையாக ரொம்ப ஒரு வந்ததுக்கு இந்த ஒரு அம்பு தொட்டு பார்த்ததே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக இருக்குது. கால் ரெடி பண்ணியிருக்காரு. யானையை வந்து இந்த வில்லை வச்சு யானையை துரத்துவாங்களாம்மா, யானை தெரிச்சிட்டு ஓடுமாம்மா, அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து வேட்டையாடுறதுக்குன்னு நினச்சோம், ஆனால் அது வேட்டையாடுறது கிடையாது. அதில் கல்லை வச்சு இப்போ வந்து அடிப்பார் பார்த்துக்குங்க. அந்த மரத்தை அடிக்க போகிறாருமா. ஓ வெரி குட். இன்னொன்று கல் வச்சிருக்காரு நினைக்கிறேன், கையில் வச்சிருக்காரு 2 ஐயோ நல்லா த்ரோங்க. அது அங்கே விழுந்துச்சு. நல்ல த்ரோ. நான் இது அப்போ உண்டிவில் மாதிரியே தான் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நான் ஆமாம் கல் எப்படி போகுன்ட்டு இருந்தேன், ஆனால் வந்து அந்த கல்லை வச்சு கரெக்டாக அடிச்சிருக்காரு அண்ணே. ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுல்ல. ஒரு உண்மையான பழங்குடி மக்கள் எப்படி வாழுவாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருக்காங்க. நிறைய இடத்துல மாறிட்டாங்க, ஆனால் இந்த வாழ்க்கை வந்து இவங்களுக்கு இன்னும் அந்த யானைகளை விரட்டுறது, அந்த உண்டிக்கோல் வச்சு பயன்படுத்துறதாகட்டும். உண்டி வில் இங்கே இருக்குது, கீழே இருக்கு பாருங்கள் உண்டி வில் தனியாக, அவர் சேருக்கிட்ட. அப்புறம் நைட்டு ஃபயர் கேம்பு, யானைகளை துரத்துறது, இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஃபெஸ்டிவல் டைமில் அந்த டான்ஸு, இதெல்லாமே இன்னும் அவங்க கடைப்பிடிச்சி தான் வராங்க. குடகு மலை, அதாவது கூர்க்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மக்கள் இன்னும் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு குடும்பமே நமக்கு வந்து பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களை தேடி நம்ம பயணம் அப்படியே தொடருது. வாங்க கண்டினியூ பண்ணுவோம். சரியான அமைதியாக இருக்குங்க. ஃபுல்லாக மண்ணால் கட்டப்பட்ட வீடுகளும், ரொம்ப அமைதியான கிராமமாக இருக்குது. ಫುಲ್ಲ ಕಾಫಿ ಕೇರಳದಿಂದ ಬಂದಿದೆ. ನಮ್ಮ ಇದು ನೋಡ್ಬೇಕಂತ ಬಂದಿದೆ, ನೀವು ನೋಡ್ಬೇಕಂತ ಬಂದಿದೆ. ನಮ್ದು ಚಾನಲ್ ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು? ಅಣ್ಣಯ್ಯ. ಅಣ್ಣಯ್ಯ ಅಂತೇಳಿ ಇನ್ಸಲ್. ಮರಿಯಮ್ಮ ನಿಮ್ಮ ಹೆಸರು? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಇದೆ? ಎಷ್ಟು? 2. ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು? ಯುವರ್ ನೇಮ್? ಸಿಂಚನ. ಕೆಲಸ ಹೋಗ್ತಾರೆ. ನಿಮ್ಮ இதுவும் இங்கே வந்து ஃபயர் கேம்ப் யூஸ் பண்ணக்கூடியதான். அந்த இடத்துல தீ போடுவாங்க, மேலெல்லாம் ஃபுல்லாக அப்படியே
கறி பிடிச்சி கிடக்கு பாருங்கள். இது வந்து இவங்களுக்கு ஒரு பெயிண்டிங் மாதிரி இது வந்து இவங்க விரும்பி தான் வைக்கிறாங்க. எப்படின்னா இதை இங்கே வச்சுட்டு அவங்களுடைய தடிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆக்கிட்டாங்கன்னா அது அப்படியே இருக்கும். பல வருஷத்துக்கு ஆனாலுமே இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. அப்படியே ஒரு பெயிண்ட் மாதிரி. இவங்களுடைய சீமாறு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக கிடக்கு. ஒரு மண்ணு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிமெண்ட் போட்டு அது முழுகுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த இது வந்து ஒரு மரத்துடைய செடியை வந்து எடுத்து தான் வந்து இவங்க சீமாரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே ஓகே, இந்த பாக்கை வச்சு நல்லா வச்சு குத்தி சுண்ணா இவங்க வந்து மேக்ஸிமம் எல்லாருமே எல்லாம் பொம்பளைகளாகட்டும் ஆம்பளைகளாகட்டும் சின்ன சின்ன பிள்ளை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடை பார்த்து பாருங்க. சின்ன வயசுல சாப்பிட ஆரம்பிச்சு சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த பாக்க போட்டு வாய் எப்பவுமே வந்து வெத்தலை பாக்கில் சிவப்பா வாய் கிடக்கு. அது கொஞ்ச நாள் வந்து அப்படியே ஃபுல்லாக கரையாயிரும். ஆனால் அதை அவங்களுக்கு கேரே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் மாதிரி அப்படியே கடைபிடிச்சு கொண்டு வராங்க. என்ன டேஸ்ட் இருக்கு அந்த வெத்தலையோட ஒரு காரம், அப்புறம் அந்த கொட்டைப்பாக்கூடிய ஒரு மரத்து போகக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்குது. இது எப்பவுமே வாயில் இருந்துக்கிட்டே கிடக்கு. அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வாயில் போட்டு வச்சுருக்கேன். எரியுதா அந்த காரம் மாதிரி ஒரு மாதிரி எரியுது. புகழை போட்டுக்கன்னு சொன்னாங்க. புகழை போட்டு அந்த எரிச்சல் தெரியாது தெரியாது. அப்படியே நான் மயங்கிடும். புகழையே போடுவோமா? ஓகே மக்களே, இப்போது இந்த கர்நாடகாவில் கூர்க்கு அப்படிங்கக்கூடிய இந்த பகுதியில் ஜனகுர்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குர்பா மக்களை வந்து பார்த்தோம். இவங்கள்ட்ட ஒரு சில ட்ரெடிஷ்னலான விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அவங்களுடைய ஒரு ஆயுதத்தை பார்த்தோம். அதே மாதிரி இவங்களுடைய பழக்கத்தை வந்து நானும் ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். இனி இங்கேருந்து கிளம்பி ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழக்கூடிய, உடம்பு ஃபுல்லாக ஆபரணங்கள் அணிஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான மக்களை தேடி எங்கள் பயணம் தொடரப்போகுது. அது வந்து மெயின் கிடையாது. இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு மக்கள் இருக்காங்க. அது தொடர்ந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ ஒவ்வொன்றா போட்டுருக்கோம். பாருங்கள், அருமையான ஒரு ட்ரைபல் மக்களை தேடி நம்ம பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. வித்தியாசமான வாழ்க்கையை தேடி, வித்தியாசமான மனிதர்களை தேடி நம்ம பயணம் இங்கேருந்து அப்படியே நீண்ட தூர பயணத்தை தொடர போகிறோம். எத்தனை நாள், எங்கெங்கே தூங்க போகிறோம், என்னென்ன சாப்பிட போகிறோம், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம்னு தெரியாமல் எங்கள் பயணம் தொடருது. வாங்க அப்படியே அடுத்தடுத்து போகிறோம். அந்த பேட்ச் ஒர்க் வந்து பண்ணியிருந்ததை பார்த்தோம். இதனால பேட்ச் ஒர்க் பண்ணாத ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கண்ட்ரோலுக்கு மேலே போக முடியாது. எல்லா பக்கமும் குழி வளைஞ்சு பாம்பு மாதிரி இப்படி குழி விட்டு அப்படி போகிறாங்க. அங்கே பாருங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நான் டிரைவராக இருந்ததுனால பரவாயில்ல. ஆமாம், இதெல்லாம் நல்லா ஓட்டியிருந்தா எங்கே கொண்டே விடுவேன் எனக்கே தெரியாது. வந்து நைட்டு 7:30 மணி நம்ம இங்கே தான் இன்றைக்கி ஸ்டே பண்ணவே வந்து நிறுத்தியாச்சு வண்டியை. என்ன காரணம்னா கிட்டத்தட்ட பார்த்து இன்னும் 400 கிலோமீட்டர் வந்து இருக்குங்க. 7 மணி நேரமாகும் இங்கேருந்து நாங்கள் எங்களுடைய அந்த டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆகிறதுக்கு. அதாவது எல்லாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு போகணும். அதுக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பக்கம் ஆகும். அதனால் நம்ம வண்டியை இன்றைக்கி வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறது. இந்த பக்கம் வந்து காரை நிறுத்திட்டு இந்த பக்கம் வந்து இப்போ நம்ம நின்று பேசிட்டு இருக்கிற இடத்துல டென்ட்டை வந்து போட்டு ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் போட்டு இன்றைக்கி வந்து நைட்டு டிஃபன் வந்து சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அழகான ஒரு கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு நாளை காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பி ஓடுறதுக்கான வழியை பார்ப்போம். டென்ட்டு போடுறதுக்கு முன்னாடி சமைச்சிருவோம்னு சொல்லி பிளான் பண்ணோம். பால் தேடுறோம், கிடைக்க மாட்டேங்குது. பாலுக்கு இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாஷையில் வந்து ஹாலுன்னு சொல்லி மட்டும் சொல்லுவாங்க. நாங்களும் வந்து இங்கே தேடுறோம். மல்லிகை கடை தான் நம்ம ஊரெல்லாம் பால் கிடைக்கும். அவர் கூப்பிட்றாரு.
ஓகே ஓகே. இப்போ வந்து பேக்கெட் பால் தான் கேட்குறோம். இங்கே எங்கேயுமே மளிகையில் கிடைக்க மாட்டேது. இப்போ அண்ணன் வந்து நம்மளை கூட்டு போய் வாங்க கூட்டு போய் கரெக்டாக சொல்லி கூட்டு போயிட்டு இருக்காரு. டைரிக்கு போகிறோம். டைரிக்கு எத்தனை கடை இருக்கு, ஆனால் ஃபைனலாக வந்து டைரிக்கு தான் போகிறோம் நம்ம. அப்படி ஒரு பாலுக்கு இங்கே ஒரு அக்கப்போரா இருக்குது. பால் கடை வந்து பேக்கரியில் பால் விற்கிதுங்க. அதான் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி கிடையாது. பால் வந்து இங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நந்தினி மில்க்கு வந்து பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே பாருங்க, அவங்க ஒரு பேக்கரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேக் பேக்கரி இந்த மாதிரி பேக்கரிலாம் பால் தேடணும். அங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போனால் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லா போய் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு இருக்காங்க. இப்போ வந்து வீடு சாத்தி கிடக்கு. இங்கே கிடைக்குமா அப்படிங்கிறது பார்ப்போம். ஓ சாப்பா இவர் தான் இது நடத்திட்டு இருக்காரு. ஓ ஓகே ஓகே. இப்போ வந்து யதார்த்தமாக வந்ததுல பார்த்து பேசுனது பார்த்தீங்கன்னா இவருடைய பானிபூரி சாப்பிட்டாது. அவர் நம்மளை கூப்பிட்டு விடாமல் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஹரிஷ் 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 தான் இவரு. ஹரிஷ்ன்ற ஒரு பேரு ரைட்டா. அவர் வந்து இந்த சண்டே ஈவினிங்ல மட்டும் ஒரு கடை வச்சிருக்காரு. ஓகே அதுதான் இது சூடான வடை. நீங்க ஷூட் பண்ணுங்க, நான் சாப்பிட்றேன். ஓகே 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 சாப்பிடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெஸ்ட் மாதிரி கூப்பிட்டு பஸ் மதி ஜஸ்ட்டு பால் எங்கன்னு கேட்டதுக்காக நமக்கு வந்து கூப்பிட்டு பாலையும் வாங்கி தந்து பஜ்ஜி வடையும் வந்து கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய அன்பான மக்கள் இருக்கக்கூடிய அதே கர்நாடகாவில் தான் இப்போ நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கோம். எபிசோட் 2ல் பால் தேடி வந்து எங்களுக்கு கிடைச்ச வடை அப்படி தான் இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் ஓடிட்டுருக்கு. இனி அடுத்தது நம்ம வந்து சமையல் தயார் பண்ணணும். ஓகே, இனி அப்படியே நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பங்குக்கு போயிடுவோமா? இப்போ நம்ம திங்ஸ் பன்னு ப்ரெட்டு அப்போ என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கியாச்சு. எப்படி அழகாக பூ மாதிரி வந்து சுற்றினா வச்சுட்டு இப்போது வழுக்குது சட்டி. பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுக்க போகிறோம். ஒரு இது உங்களுக்கு சூடு கம்மி பண்ண சொன்னேன், எது தெரியுமா? ஓகே, ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வந்து பாலில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு இது கொதிச்சோன்னே இதை அப்படியே போட்டு இது வந்து அப்படியே பால் வந்து என்ன பண்ணால் இந்த பண்ணை வந்து அப்படியே எடுத்துரும். ஃபுல்லாக வந்து நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்டை போட்டு கஸ்டர்ட் மில்க்கை வச்சு இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கோம். இதை அப்படியே மேலே ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா கல் மாதிரி குளகுலன்னு நல்லா ஒரு புட்டு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவோம். வாய் ஊறுது சொல்ல டேஸ்ட் ட்ரிக் பண்ணே தெரியாது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், பார்ப்போம். ஆஹா, அப்படியே சாப்பிடணும்னு தோணுதுன்னா நல்லா அப்படியே குளகுலன்னு ஆகிப்போச்சு. இப்போ மேலே வந்து கஸ்டர்ட் மில்க்கு ஊற்றி கஷ்டப்படுத்திட்டார் மனுஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல். ஓகே, இப்போ வந்து கஸ்டர்ட் மில்க்கில் ஊற்றினோன்னே பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே எடுத்து கட் பண்ணி கடக்குன்னு சாப்பிட்ணுன்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சமைச்சது பார்க்குறதுக்கே வந்து டெம்டிங்காக இருந்துச்சு. நம்மளும் சாப்பிடுவோம். வா, சூப்பராக இருக்குங்க. அந்த சர்க்கரை முழுசாக கரையாமல் கடிக்க அது ஒரு நொறுங்கிறது. அதே மாதிரி அந்த கஸ்டர்டோட மனம் அந்த குளிருக்கு இந்த இடத்துல உட்காந்து இப்படி சமைச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சமைச்சு சாப்பிட்டு டென்ட்டெல்லாம் போட்டாச்சு. இனி அடுத்தது ஸ்டே. தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் நேரமாக நம்ம போகக்கூடியது எல்லாப்பூர் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் தேடி தான் போகிறோம். அங்கேருந்து நிறையா விதமான மக்களை பார்க்க போகிறோம். காலையில் எது வந்து காலையில் பார்ப்போம். ஓகே மக்களே, மணி 5:30 மணி எந்திரிச்சிட்டோம். மிஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே மலை சாரல் மாதிரி மிஸ்ட்டு அப்படியே ஒழுகுது. அப்படியே டென்ட் ஃபுல்லாக தண்ணி, காரெல்லாம் தண்ணி, கார் வாஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சரியான மிஸ்ட்டு இங்கே பாருங்க. ஆனால் நல்ல வேலை ரொம்ப குளிர் தெரியல இன்றைக்கி. நேற்றெல்லாம் வந்து செம குளிராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பயங்கரமான குளிர் ஒன்றும் தெரியல. நம்மளாவது டென்ட்லலாம் வந்து கரெக்டாக ஸ்டே பண்ணி தூங்கிட்டோம். அங்கே ஒரு வண்டி கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பக்கத்தில். இங்கே பாருங்க வண்டிக்கு அடியில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இவங்களாம் வந்து லோக்கல் எல்லாம் கர்நாடகா வண்டி தான். ஆனால்
ஏன் இங்கே வந்து தூங்குறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் லாங்காக இருப்பாங்க போல தெரியல, இங்கே பிஸ்னஸாக இருக்கும் போல தெரியுது. ஓகே மக்களை, பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்த வேலையாக வந்து காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறதுக்காக பால் காய்ச்சணும். நேற்று பால் காய்ச்சல் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா சின்ன சட்டி எல்லாம் பொங்கி பாலெல்லாம் கொட்டி போயிடுச்சு. அதனால் வந்து ஓஸில் வந்து சட்டி கேட்க போகிறாங்க, அந்த பேக்கரியில் போய் கிடைக்குமா தெரியல, பார்ப்போம். கிடச்சிச்சின்னா பால் காய்ச்சி அவள் இருக்குது பார்த்திங்கன்னா, அவளை போட்டு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி சாப்பிட்றதாம வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றது. வண்டி பாருங்கள், ஓட்டமே இருக்காது, ரோடு வந்து அனாதையே கிடக்கும். ஒரு வழியாக பால் வாங்கியாச்சு. பாலும் அதுக்கப்புறம் வந்து இவங்கள்ட்டே வந்து அந்த சட்டியும் வாங்கிட்டோம். ஓகே, சட்டி வந்து நம்மகிட்ட இல்லாமல் இருந்து சட்டி வாங்கி பாலையும் வாங்கியாச்சு. நம்ம அப்படியே வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். அவள் ரெடியாக இருக்குது. பாலை காய்ச்சி அதில் வந்து சர்க்கரையெல்லாம் போட்டு கஸ்டர்டு மில்க்கு அதே இப்போ பவுட்ரு அதே போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அவள் அதில் கொட்டிட்டு அது ஊறி அது ரைஸ் மாதிரி ஆயிரும். அப்படியே நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு எங்களுடைய காலை சாப்பாடை வந்து நாங்கள் இன்றைக்கி ஃபுல் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியாது, கைதிகளும் கூட இப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம், பார்ப்போம். தயார். ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு சமையல் சாப்பிடுவோம். இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. அவ்வளோ பெருசாக வந்து ரிவ்யூ கொடுக்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று சாப்பிட்டது வந்து நல்லா இருந்துச்சு, அந்த கஸ்டர்டோடைய அந்த மில்க் இதெல்லாம். ஏன்னா கஸ்டர்ட் அப்படியே கரையாமல் கட்டி ஆனது, அதனால வந்து ஒன்றும் தெரியல. அப்போ அது இல்லாமல் நார்மலாக ஒரு காலையில் டிஃபனுக்கு பசியாடுறதுக்கு ஏதோ நல்லா சுட இந்த குளிரில் சாப்பிட்றதுக்கு உண்மையாக சூப்பராக இருக்குது. நாங்கள் வித்தியாசமான பழங்குடி மக்களை தேடி போகும்போது பக்கத்தில் இருந்ததான் ஒரு அருமையான ஒரு ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸோட பேர் ஜோக் ஃபால்ஸ். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. சரி, கிட்ட வரைக்கும் வந்துட்டுமே பார்த்துடலான்னு சொல்லி உள்ளே போனோம். ஜோக் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு நார்மலாக நம்ம வந்து ஜோக் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று தான் பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் நான் ஜோக் ஃபால்ஸ் வந்ததில்லை, ஃபஸ்ட் டைமு. நம்ம அந்த சைடு போகும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜோக் ஃபால்ஸை பார்த்துட்டே போகலான்னு சொல்லியிருந்தோம். அப்படி வந்து நம்ம போகிற வழியில் 2 கைடு மாதிரி 2 பேர் நின்றுருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து பேசணும். 2 பேர்த்துக்கு வந்து 1000 ரூபா கேட்டாங்க. ஓகே அப்படின்னு. எதனாலனா அவங்க கூட்டிகிட்டு போகிற இடம் நார்மலாக போக முடியாதுன்னு இருக்காங்க. அதனால் அந்த இடத்துல இவங்க எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இப்போ வந்து நம்ம போகிறோம். ஓகே மக்கள், இப்போ வந்து ஜோக் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு நம்ம ட்ரக்கிங் பண்ணி போகிறோம். நார்மலாக இப்படி போக மாட்டாங்களாமா, ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தான் இங்கே போக முடியும். அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதில் பார்த்துட்டு நீங்கள் இப்படியே உள்ளே ஏறி போனீங்கன்னா கொஞ்சம் ட்ரக்கிங்லாம் பண்ணி இப்படி நடந்து நம்ம போகணுன்னு சொன்னால் அந்த ஒரு பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். ஆனால் பயங்கரமான ஃபால்ஸுங்க. என் லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்டில் உட்காந்து நான் பார்த்தது கிடையாது. அப்படியே அங்கே எட்டி பார்த்தா ஏதோ பாதாளத்தை பார்க்கற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அவ்வளோ அற்புதம். அது செம பெருசு. அது இதோடைய வரலாறு என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துறேன். இதுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். ஆனால் இப்போ இங்கே வர்றதுக்கு வந்து நம்ம நார்மலாக வர முடியாது. நார்மலாக டிக்கெட் எடுத்தோன்னா அங்கே பின்னாடி வந்து ஒரு இடம் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் நம்ம போக முடியும். இந்த பகுதிக்கு வர்றது ரொம்ப 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 டேஞ்சரு. ஸ்லிப்பாகி விழுந்தோன்னு சொன்னால் அவ்வளோதான், காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்தளவுக்கு கன்ஃபார்ம் டெத். அந்தளவுக்கு ஒரு மோசமான இடம் தான் இது. அட்வென்ச்சரை எதிர்பார்த்து வர்றவங்க மட்டும் வாங்க, தயவு செஞ்சு. குழந்தைங்க அதே மாதிரி வயசானவங்களாம் இங்கே வந்து தலை சுற்றுறது அந்த மாதிரி பயப்படக்கூடியவங்க அது யாரும் வந்துடாதீங்க, ரொம்ப ஆபத்தானது. ஆகஸ்ட் மாதத்தில் வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. ஸ்பெஷலி டேமில் ஓவர்ஃப்ளோ வாட்டர் வரலாம் ஃபுல்லாக இங்கே. ஓகே ஓகே.
இந்த மாதிரி இருக்கும் ஆகஸ்ட் டைமு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இப்போ நாங்கள் பார்த்த மாதிரியான சீனை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் இவரை கான்டெக்ட் பண்ண கொண்டு போவார். ஓகே மக்களே, நீ நம்ம அப்படியே நம்ம டார்கெட் பண்ண இடத்த நோக்கி நம்ம பயணம் தொடருது வாங்க. கர்நாடகா மாநிலம் சிமோகாவை நோக்கி தான் எங்களுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். அந்த இடத்துல வித்தியாசமான பழங்குடி மக்கள், அதாவது ஆப்பிரிக்கா பழங்குடி மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறதா தகவல். அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம அந்த லம்பாடி மக்களையும் பார்த்துலாம் தான் எங்களோட பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். அப்படி போகும்போது இந்த திடீர்னு ஒரு இடத்துல ஒரு புகை வர ஆரம்பிச்சுது. என்னடா அது புகையுது, ஆளு ரெண்டு என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்களா, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்ட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்ததே எனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இன்னும் இந்த தொழில் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். ஓ, இது சுண்ணா ಇದು ಹಿಂಗೆ ನೋಡು ஓகே ஓகே, எப்படி பாருங்க, அது அவங்க சூடானதுக்கு அப்புறம் இப்படி போட்டா அப்படியே நுர வர ஆரம்பிச்சிருது. மண்ணு சூடாக்கிடுங்க. அதான் மண்ணு சூடான இது இப்போ நார்மலா போட்டா அப்படி ஆகாதான் கேளுங்க. மண்ணு கல் இது நம்ம ஒரு சில இடங்களில் வீடு கட்டும் போதோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி பார்த்துருப்போம். சும்மா தூக்கி வீசி அடித்து உடச்சி விளையாண்டுருப்போம். ஆனால் இதுதான் சுண்ணாம்பாக மாறுது அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? அதாவது இப்போ கொஞ்சம் வயசு, ஒரு 35 வயசு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதை தெரியலாம். ஒரு 25-30 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குலாம் இது தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. அதை காட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம். சாதாரணமாக இருக்கக்கூடிய கல் ஒரு குவியெல்லாம் கிடக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லை இந்த மாதிரி பிடிப்பாங்க, சின்ன சின்னதாக உடச்சி இதையும் அப்புறம் இது கூட அந்த மக்காசோளத்துடைய தட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த வேஸ்ட்டு நம்ம தூக்கி வீசும், சோளம் சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கி வீசக்கூடிய அது வேஸ்ட்டையும் கறி, மண் கறி, அடுப்பு கறி இருக்கு பார்த்தீங்கன்னா, அடுப்பு கறியும் போட்டு இதுக்கு மேலே ஏறி மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே ஏறி இதில் போட்டுருவாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா சுட 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 வேகுது. இது வேக தான் வைக்கிறாங்க, இந்த கல்லை வேக வைக்கிறாங்க. எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது தெரியல, நம்ம விசாரிப்போம். விசாரித்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே லேட்டாக இங்கே வந்துடுது பார்த்தீங்களா, இங்கே இதை எடுத்துடுறாங்க. இதெல்லாம் சுட்டது, அதாவது அது ஆல்ரெடி சுட்ட கல். இதெல்லாம் அந்த கல்லோட கலரும் நார்மலாக கூடிய கலரு சேஞ்ச் ஆகிருக்கும். இதை எடுத்து இந்த தண்ணியில் போட்டோன்னே அங்கே பாருங்க, அப்படியே நொர நொறையாக அது அப்படியே பொடியே போயிடுது. இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது இப்போ நார்மலாக கை வச்சா இப்படி இருக்குமா இருக்குது, அது கரைஞ்சதுக்கப்புறம் தொட்டால் நல்லா கையெல்லாம் சுடுது. இதை தான் நம்ம இதை பாருங்க எப்படி ப்ராசஸ் ஆகி அப்படியே கரையுது. இல்லை இல்லை, அதை பார்க்குறேன், இப்போ கை வைக்கிறேன். ஆமாங்க, அது கல் சூடு இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ உள்ளே போட்டோன்னா அது கரைஞ்சதுக்கப்புறம் சூடாக இருக்குது. இதான் நல்லா சூடாக இருக்குது, அப்படி நல்லா சூடாக இருக்குது. இது நல்லா சூடாக இருக்குது. சுட்டுருச்சு, நல்லா சுடுதுங்க. அது கல் சூட தெரியல. இதுதான் அந்த சுண்ணாம்பு. இதுதான் நம்ம வெத்தலைக்கு தடவி தடவி கொடுத்தா, இந்த சுண்ணாம்பை தடவுனா தான் அந்த வெத்தலை செவக்கும். அது நம்ம நார்மலாக போட்டவங்களுக்கு தெரியும், போடாதவங்களுக்காக சொல்கிறேன். இதை வெள்ளை அடிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. வீடுகள்லாம் கட்டியிருப்பாங்க. பழைய கிராம பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிப்பாங்க. இப்போல்லாம் தான் பெயிண்ட்டு வார்னிஷ்னு நிறைய மாறிடுச்சு. அந்த காலத்தில் இந்த மாதிரி சுண்ணாம்பை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பயன்படுத்துவாங்க. அப்படி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த ரோட்டில் நம்ம போகும்போது பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேனே தவிர இப்படியா இந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரியாது. சொல்லுவாங்க சுண்ணாம்பு கலவாயி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது இப்படி இந்த ப்ராசஸ் பண்ணி தான் இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக கை சூடே எனக்கு அது போகலை. இந்த விரலில் அங்கேருந்து எடுத்த கல் சூடு இல்லாமல் இருந்தது. தண்ணிக்குள்ளே போட்டு கை வச்சோன்னே அப்படியே சுட்டுருச்சு. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது இந்த ஒர்க்கு. யாரெல்லாம் இந்த ஒர்க்கை பார்த்துருக்கீங்க, புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம சிமோகா அப்படிங்கிற அந்த ஏரியாவை நோக்கி நம்ம பயணத்தை மறுபடியும் தொடர போகிறோம். வித்தியாசமான கிராமங்கள், வித்தியாசமான மனிதர்கள், இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களை தேடி நமது பயணம் தொடருது. வாங்க கண்டினியூ பண்ணலாம்.